சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி கல்லூரி விடுதியில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. விடுதியில் அடிப்படை வசதிகள் சரியில்லை என கடந்த வாரம் மாணவர்கள் குற்றம் சாட்டு வைத்திருந்த நிலையில் குறைகளை கேட்டறிந்தார். சென்னை சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா கல்லூரி சமூக நீதி விடுதியில் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய், கல்லூரியில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் குறைபாடு இருப்பதாக முதலமைச்சர் விஜயிடம் குற்றச்சாட்டு. விடுதிக்குள் நள்ளிரவின் போது ரவுடிகள் நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாக எம்.சி. ராஜா கல்லூரி விடுதி மாணவர்கள் முதலமைச்சர் விஜயிடம் புகார். கல்லூரி மாணவர்களுக்கு விடுதி ஊழியர்கள் மரியாதையை கொடுப்பதில்லை என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. நடப்பாண்டுக்கான காவலர் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு தள்ளி வைத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஏமாற்றத்தை தடுக்க தாவேக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியான கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தகவல். இணைய வழியில் தொடங்கிய சுய கணக்கெடுப்பில் தனது விவரங்களை பதிவு செய்த முதலமைச்சர் விஜய், அனைத்து குடும்பத்தினரும் உண்மையான தகவல்களை பதிவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உங்கள் ரகசியங்கள், தகவல்கள் பாதுகாக்கப்படும். எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். இது வரும் எண்ணிக்கை அல்ல, எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். வரலாற்று சிறப்புமிக்க சுய விவர கணக்கெடுப்பில் அனைத்து குடிமக்களும் முழு மனதுடன் பங்கேற்க வேண்டும். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான தரவு தளத்தை வலுப்படுத்த அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்றும் ஆளுநர் அருளேகர் வேண்டுகோள். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் உடன் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சந்திப்பு. நாடாளுமன்றத்தில் மகளிர் மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் உடன் திடீர் சந்திப்பு. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள கிருஷ்ணன், சேதுராஜ், ராஜசேகரன் உள்ளிட்டோரை விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குதிரை பேரம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட முடியாது. செய்தித்தாள், ஊடக செய்தியின் அடிப்படையில் விசாரணையை மாற்ற முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 7 தொகுதிகளுக்கு எப்போது இடைத்தேர்தல்? நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் அடிப்படையில் தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தகவல். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் என மதுரையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தேர்தல் முடிவு தலைகீழாய் போனாலும் கூட விசிக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிரூபித்துள்ளதாக கருத்து. திமுகவுடன் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. குதிரை பேர ஊழல்கள் தொடர்பாக புகார் கொடுத்துள்ளதாக அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் பதவி அதிகார வேட்கையில் உருவான இயக்கம் அல்ல. எப்படி ஓட்டு வாங்க முடியும் என சிந்திப்பதை விடுத்து மக்களை எப்படி பாதுகாப்பது என யோசிப்பதால் தான் பல சுனாமிகள் அடித்தாலும் தப்பி வருவதாக திருமாவளவன் பேச்சு. தமிழகத்தில் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் என்கிற ரெஸ்டோ பார் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என தமிழக அரசு விளக்கம். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல். ரெஸ்டோ பார் திட்டத்தை அரசு கைவிட தவறினால் பாமக போராட்டத்தை கையில் எடுக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு.
காமராஜர் வழியில் ஆட்சி நடத்துவதாக கூறும் தாவேக அரசு ரெஸ்டோ பார் என்ற புதிய வகை மதுபான கூடத்தை தொடங்கினால் அவப்பெயர்தான் நேரும் என்றும் கருத்து. தாவேகாவை பொறுத்தவரை பாமக மட்டுமல்ல, எந்த கட்சியுடனும் இணக்கமாக இருக்கலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. பாஜகவுக்கு எதிரான பாமகவுடன் கூட்டணி வைக்க முடியுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு சாதி மதவாத அரசியலை கொண்டுள்ள கட்சிகளுடன் ஒருபோதும் சேரப்போவதில்லை என்றும் திட்டவட்டார். திமுகவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரம் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. உயர்கல்விக்கான கடன் தொகையை அதிகரிப்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மாணவர்களின் கல்விக் கடனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பேராசிரியரை தமிழக அரசு நியமனம் செய்ய உள்ளதாக தகவல். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்யும் நேரத்தில் நோயாளிக்கு பொழுதுபோக்கிற்காக பிரத்யேக டிவி எப்படி வேலை செய்யும் என்பதை தெளிவாக கேட்டறிந்து பார்வையிட்ட அமைச்சர் அருண்ராஜ். திருவான்மையூர் உத்தண்டி ஈசிஆர் உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைக்க குழு அமைக்க தமிழக அரசு முடிவு. திட்டத்தின் மதிப்பு 2100 கோடி ரூபாயிலிருந்து 1500 கோடி ரூபாயாக குறைந்த நிலையில் இந்த மாற்றங்களை ஏற்றால் ஒப்பந்தம் தொடரும், இல்லையென்றால் டெண்டர் ரத்தாகும் என அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக அனுராக் மிஸ்ரா ஐஏஎஸ் நியமனம். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சிறப்பு செயலாளர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இளநிலை MBBS மற்றும் VDS படிப்புகளுக்காக விண்ணப்பிக்க ஜூலை 23ஆம் தேதியன்று கடைசி நாள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பழனி கோயில் நில மோசடி புகார் தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் CBCID அதிகாரிகள் விசாரணை. வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம், தாசில்தார், VAO உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் விசாரணை. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரம். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவை மாநகராட்சியில் 40 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் குற்றச்சாட்டு. 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் ரங்கநாயக்கு அறிவிப்பு. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே அடிதடி தகராறு. சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு தனி ஆளாக 3 திமுக பெண் கவுன்சிலர்களுடன் காங்கிரஸ் கவுன்சிலர் மல்லு கட்டியதால் பரபரப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு வாபஸ். மனு திரும்ப பெற்றதை தொடர்ந்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் 3 நகராட்சிகளில் 35 டெண்டர்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. கோத்தகிரியில் நகராட்சியில் 3, செங்கம் நகராட்சியில் 2, உடுமலை நகராட்சியில் 30 டெண்டர்கள் ரத்தான நிலையில் புதிய டெண்டரை குறுகிய நாட்களுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு. சென்னையில் மனித முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுமார் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வெளிநாட்டு பண பரிவர்த்தனை விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக சோதனையில் தகவல். சென்னை திருவல்லிக்கேணியில் 11 கோடி ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. மலேசியாவை சேர்ந்த பெண் உள்பட 3 பேர் கைதான நிலையில் வழக்கு தொடர்பாக குற்றப்பிரிவு, CBCID, மத்திய உளவுத்துறையினர் என அடுத்தடுத்து விசாரணை. தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி ரைடு. சோதனையில் கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்.
சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே கண்களில் சிவப்பு ரிப்பன் கட்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நூதன முறையில் போராட்டம். மறு தேர்வு இல்லாமல் பணி நியமனம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி தொல்லியல் தளத்தில் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் அகழாய்வு. சங்ககால தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் அகழாய்வு என அமைச்சர் ராஜ்மோகன் புகழாரம். வானிலை மாற்றம் மற்றும் அதிகப்படியான காற்றழுத்தம் காரணமாக மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். மும்பை மற்றும் சென்னையிலிருந்து வந்த இண்டிகோ விமானங்கள் நீண்ட நேரம் வட்டமடித்ததால் பரபரப்பு. சென்னையில் அண்ணா சாலை, ஆயிரம் விளக்கு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை. ஒருபுறம் வெப்பம் தணிந்தாலும் மறுபுறம் பணி முடிந்து வீடு திரும்புவோர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிரமம். நாட்டின் முதன்முறையாக ஹைட்ரஜன் மூலம் ஓடும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவின் ஹிந்த் முதல் சோனிபட் வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என தகவல். $14.79 கோடி ரூபாயில் அதிநவீன வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ள சென்னை பூங்கா ரயில் நிலையம் திறப்பு. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முப்பது நாட்கள் வரை சிறை தண்டனை பெற்ற பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோரை பதவி நீக்க வகை செய்யும் மசோதா. வரைவு அறிக்கையை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படுவதால் குடியுரிமையை இழந்ததாக அர்த்தம் இல்லை. குடியுரிமையை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம். அமெரிக்காவின் தேர்தல் முடிவுகளை மாற்றும் வகையில் சுமார் 22 கோடி வாக்காளர்களின் தரவுகளை சீனா திருடியதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்க தேர்தலில் ஒருபோதும் தலையிடவில்லை என ட்ரம்ப் குற்றச்சாட்டுக்கு சீனா மறுப்பு. எபோலா வைரஸ் பரவல் முன் எப்போது விடையும் வேகமாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இயக்குனர் டெட்ரோஸ் கெப்ரோயஸ் தகவல். உயிர்பலி ஏற்படாமல் தடுக்க ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்திலிருந்து அடியே என் பூந்தேனே என்கிற பாடல் வெளியீடு. படத்தில் ஏற்கனவே 4 பாடல்கள் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் 5வது பாடலும் வெளியானது.